MR மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் YOLO செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஹேருக்கு தேங்காய் பால் இருக்குல்ல, நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த தேங்காய் பால் வரும்ல, அதை வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு ஸ்கால்பில் ஃபுல்லாக ஹேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கால்பில் ஃபுல்லாக வச்சுட்டு கொண்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா வெந்தயம் டெய்லி நைட்டு இவ்வளோ வெந்தயம் எடுத்து ஊற வச்சிருவேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வெந்தயம் வாட்டர் வரும். அந்த வெந்தயத்தோடு அப்படியே நானே நல்லா சீவ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிடுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ப்ராசஸ். பிகாஸ் உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி உங்கள் ஹேருக்கும் சரி. ஹோம் ரெமிடின்னு பார்த்தோன்னா வெரி ரேரு. அதான் அந்த தயிரில் மஞ்சள் போட்டுட்டு அது பண்ணுவேன். என்னைக்கோ ஒரு நாள் மேக்கப் போடுறோம், என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஷோக்கு ரெடி ஆகுறோம்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். டெய்லி நம்ம காலையிலேருந்து மேக்கப் போட்டுகிட்டே இருக்கோம்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஒரு பக்கம் நம்ம சேலரி வந்தோன்னே மேக்கப் ப்ராடக்ட்ஸுக்கு தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் பிரேக் ஆகும் நமக்கு. அப்போ மினிமமாக இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு நீ என்ன ரிசல்ட் காட்ட முடியுமோ அதை காட்டு அப்படின்னு நானே சேலஞ்ச் பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சொல்கிறேன். ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும், ஸ்மட்ஜ் ஆகிடும், நமக்கு அந்த மாதிரி போயிடும். அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த காஜலில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்லி நான் ஒரு லிப்ஸ்டிக் பைக்கிறேன். 400க்கு நல்ல லிப்ஸ்டிக் எனக்கு கிடைக்குதா போதும், 500க்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக் கிடைக்குதா அது போதும். அந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸும் இருக்குது. பட் த மோஸ்ட் ஃபேவரட் இஸ் ஃபவுண்டேஷன் வந்து க்ரைலானில் ஸ்டிக் இருக்கும் தான், அது வந்து பெட்டர். ஏன் தெரியுமா, இப்போ மேக்கோ ஆப்வியஸ்லி இருக்கும், ஆனால் அதை நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் வச்சே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வச்சிருக்கேன் ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது வெரி ரேர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போனேன்னா அதை போடும். பட் டெய்லி யூஸுக்கு க்ரைலான் ஸ்டிக் வில் பி பெட்டர். பிகாஸ் அது நல்லா ஸ்டே ஆகும். இவ்வளோ பெருசு இருக்கும், லைட்டாக எடுத்து போட்டுட்டோனாலே நமக்கு போதும், ரொம்ப நாள் வரும். ஸோ ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have actress Shivanya with us. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லுக்கிங் பிரிட்டி. Thank you. You too. Simple and elegant. Thank you. சார், இவ்வளோ அழகான ஒரு விமனை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு இவங்களோட பியூட்டி சீக்ரெட் தெரிஞ்சுக்காம நான் போனா அது பெரிய குத்தங்க. ஸோ நீங்களே சொல்லிடுங்க, உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்ன? பியூட்டி சீக்ரெட் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதான் ஆனஸ்டா. லைக் என்னன்னா ஃபுல் ஆஃப் மேக்கப். பியூட்டி சீக்ரெட்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் நான் பேசிக்கலாக கொஞ்சம் லேசி தான், சரியா? ஸோ ஷூட் இல்லாத நாட்கள் நான் ரொம்ப ரேராக பண்ணுற சில விஷயம் இருக்குது, அது மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஹேருக்கு தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால் நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த தேங்காய் பால் வரும்ல, அதை வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு ஸ்கால்பில் ஃபுல்லாக ஹேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கால்பில் ஃபுல்லாக வச்சுட்டு நல்ல ஒரு கொண்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் உங்கள் பாடி பொறுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபும் இருக்காது, ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ நான் பேசிக்கலாக வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்குன்னு போய் செலவு பண்ணுற ஆளும் கிடையாது, நம்ம அவ்வளோ செலவு பண்ணவும் முடியாது, நான் பண்ண முடியாது. அதனால வீட்டில் எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ திஸ் தேங்காய் பால், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அது பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் எடுத்து அரைச்சி பண்ணுறதுக்கு சில டைம் தோணும் இதெல்லாம் கூட பண்ணணுமான்னு. அப்படி இருக்கிற ரேர் கேஸில் இன்னும் சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுவேன் தெரியுமா, வெந்தயம் டெய்லி நைட்டு இவ்வளோ வெந்தயம் எடுத்து ஊற வச்சிருவேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வெந்தயம் வாட்டர் வரும். சில டைம் வந்து அந்த வெந்தயத்தோடு அப்படியே நானே நல்லா சீவ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிடுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ப்ராசஸ். பிகாஸ் உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி உங்கள் ஹேருக்கும் சரி அந்த ஷைன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எனக்கு அது ஃபீல் ஆச்சு. உடனே நீங்கள் 3 நாள் 4 நாள் ட்ரை பண்ணிவிட்டு வரவே இல்லை, எங்கே அவளோடதுன்னு எடுத்து கமெண்ட் போட்டு திட்டாதீங்க. பட் நான் சொல்கிறேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ஒரு 30 டேஸ் ஒரு 40 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா திட்டுங்க. அந்த கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, 2-3 டேஸ்ல. ஆமாம், அதனால நான் என்ன சொல்ல முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆனால் ஐல் பி ஹாப்பி. ஓகே, நம்மளால நல்லா இருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலைன்னா
வந்து திட்டுங்க, ஆனா ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்து திட்டுங்க. ஓகே, ஓப்பன் சாய்ஸஸ் ஆமா, ஓப்பன் சாய்ஸஸ். அதுக்கப்புறம் வேற என்ன, ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் போடுவேன், சன்ஸ்கிரீன் போடுவேன். அப்புறம் வந்து வெளியில போகும்போது மினிமலா ஃபவுண்டேஷன் கிடையாது, அது வந்து ஒரு க்ரீம் இருக்கு, பெப் க்ரீம்னு சொல்லிட்டு. அதான் நான் சொல்லிட்டேனே சோம்பேறின்னு சொல்லிட்டு, எதுக்கு ஃபுல் மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். நீங்கள் எங்கே போனாலும் நமக்கு அது வேணும். சும்மா வாட் எவர் த கிளைமேட் இஸ், நீங்கள் போன ஏன்னா என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின், அது மாய்ஸ்சரைசர் போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ எனக்கே ஒரு 40 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால மாய்ஸ்சரைசர் போடணும், ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஸ்கின். ஸோ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அதுக்கு மேலே அந்த ஃபவுண்டேஷன் இவ்வளோ எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டு கிளம்புவேன். லிப்ஸ்டிக் அவ்வளோதான். ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டோன்னே ஓகே பரவாயில்லையே நல்லா ரெடியாகி வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு நம்ம ஃபீல் கொடுத்துடலாம். எல்லா மேக்கப்பும் போட்டுட்டு லிப்ஸ்டிக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டல்லா தெரியும். அதனால லிப்ஸ்டிக் வச்சு கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஹோம் ரெமிடின்னு பார்த்தோன்னா வெரி ரேரு, அதான் அந்த தயிரில் மஞ்சள் போட்டுட்டு அது பண்ணுவேன். டேன் ரிமூவலுக்கு பண்ண, அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது நான் பண்ணுவேன். அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் இருக்கிறப்போலாம் சீரம்ஸ் இருக்கும்ல, டே சீரம், அது யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் சீரம் போட்டுட்டு அதோட விட்டுருவேன். என்னைக்காவது ஓகே நம்ம வாழ்க்கையில் உருப்பிடலாம் அப்படின்னு எனக்கே தோணுச்சுன்னா அப்போ ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் நேச்சுரல் ரெமிடி பண்ணிட்டு இருப்பேன். பட் ஒரு ரொட்டீனாக இந்த ஃபேஸுக்கு நான் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஹேருக்கு அந்த வெந்தயம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுவும் ஹேர் மாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொஞ்சம் கூட வந்து டக்குன்னு வெயிட் வந்து போடக்கூடாது. ஸ்கிப் டு தி குட் பார்ட். இது நீங்க this is an unwanted question irrelevant to the current person, because எனக்கும் இந்த டயட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சீரியஸா சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க, இவங்க டயட்டா, இந்த மூஞ்சி டயட் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா they knows very well about me. நான் செட்ல என்ன பண்ணுவேன்னு தெரியும். நான் வந்து எனக்காவது யாராவது சொல்லிடுவாங்க பார்த்துட்டு, என்ன இவ்வளோ வெயிட் போட்டுட்டா, நீ வெயிட் போட்ட மாதிரி இருக்கடி, லைட்டாக உனக்கு தொப்பை தெரியுதுன்னு சொல்லுவாங்களா நம்மளோட கோ ஆர்டிஸ்ட்லாம். சொன்னோன்னே அந்த டடனனா டடனனா நெனனா அந்த பிஜிஎம் எனக்கு ஓட ஆரம்பிச்சிடும். உடனே ஓகேடா இப்போ பாரு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கு ஐல் கட் ஆஃப் எவ்ரி திங். சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஹெவியாக சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன் அப்போ கூட, ஆனால் ஹெவியாக சாப்பிட மாட்டேன். அது ஒரு 2 days அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் 3rd day நமக்கு ஆப்வியஸ்லி அவங்க சொன்னதும் மறந்துடுமா, அப்போது பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் தப்பில்லை, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் தப்பில்லை. அண்ட் இன்னொன்று பேசிக்கலி அவன் நான்வெஜ் லவர். ஸோ வந்து வெஜ் இருக்கிற அன்னைக்கெல்லாம் நான் டயட் இருப்பேன், நான்வெஜ் இருக்கிற அன்னைக்கெல்லாம் சீட் டே. ஸோ அந்த மாதிரி பர்சன் நான். அதனால தான் சொன்னேன், இதை கேட்காதீங்க, டயட் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் வர்த்தி இல்லைங்க, அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு. நமக்கு எதுக்கு டயட் எதுக்கு, ஓகே சாப்பிடுவோமே. வெஜ் இருக்கிற அன்னைக்கு நான் வந்து ஓகே எனக்கு பிடிக்காத சாப்பாடா வீட்டில், இந்த குழம்பு பிடிக்கல, ஓகேம்மா நான் டயட்டில் இருக்கேன், பிரெட் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்டட் ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் நான் சீட் பண்ணிக்கிறேம்மா, நான் வாக்கிங் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் பங்கமாக. அவ்வளோதான். இப்படிதான் பங்கமா இப்படிதான். ஆமாம், அதனால தான் டயட்டுன்னு சொல்லி நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. எஸ். அண்ட் நீங்கள் சொல்கிறப்ப வந்துட்டு உங்கள் மேக்கப் பற்றி சொல்கிறப்போ நீங்கள் பெப் க்ரீம்லாம் சொன்னீங்கல்ல, ஸோ பீங் அன் ஆர்டிஸ்ட் நம்ம கண்டிப்பாக தெரியும் எதெல்லாம் வந்து அஃபோர்டபுளாக நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா எவ்ரி ஷூட்க்கு நம்ம மேக்கப் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ எல்லாமே எக்ஸ்பென்சிவாக போக முடியாது. ஸோ கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து நிறைய எல்லாருமே லிப்ஸ்டிக், காஜல் எல்லாமே யூஸ் பண்ணாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு அஃபோர்டபுள் பிராண்ட்னா எனக்கு கண்டிப்பாக வாட் யூ செட் இஸ் 100% ரைட். பிகாஸ் என்னைக்கோ ஒரு நாள் மேக்கப் போடுறோம், என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஷோக்கு ரெடி ஆகுறோன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். டெய்லி நம்ம காலையிலேருந்து மேக்கப் போட்டுகிட்டே இருக்கோம்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஒரு பக்கம் நம்ம சேலரி வந்தோன்னே மேக்கப் ப்ராடக்ட்ஸுக்கு தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் பிரேக் ஆகும் நமக்கு அப்போது. அதனால மினிமமாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸு நான் வந்து ஓகே இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு நீ என்ன ரிசல்ட் காட்ட முடியுமோ அதை காட்டு அப்படின்னு நானே சேலஞ்ச் பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட்டுக்கிட்ட. அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சொல்கிறேன். ஐலைனர் இஸ் ஃபேஸஸ் கனடா, இது மட்டும் ஒரு 600 சம்திங் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃப். இது கூட நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கிளிசரின்லாம் போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிட்னாப் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும், ஸ்மட்ச் ஆகிடும் நமக்கு, அந்த மாதிரி போயிடும். அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த காஜலில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபேஸஸ் கனடா. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து பேசிக்லி நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். ஆமாம், இப்போ நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இவ்வளோ பெரிய பவுச் இருக்குது, எல்லாமே 1000 2000லாம் கிடையாது. 400க்கு நல்ல லிப்ஸ்டிக் எனக்கு கிடைக்குதா,
போதும். 500க்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக் கிடைக்குதா அது போதும். அந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸும் இருக்குது. பட் த மோஸ்ட் ஃபேவரட் இஸ் மெபிலின் நியூயார்க்கில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஓரளவுக்கு எனக்கு டோன் செட் ஆகிடும். இப்போ போட்டிருக்கிறதும் மெபிலின் தான். ஓகே, நியூட் ஷேடு. அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து க்ரைலானில் ஸ்டிக்கு இருக்கும்டா. அது வந்து பெட்டர். ஏன் தெரியுமா? இப்போ மேக்கோ ஆப்வியஸ்லி இருக்கும், ஆனால் அதை நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் வச்சே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வச்சிருக்கேன் ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போது வெரி ரேர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போனேன்னா அதை போடுவேன். பட் டெய்லி யூஸுக்கு க்ரைலான் ஸ்டிக் வில் பி பெட்டர். பிகாஸ் அது நல்லா ஸ்டே ஆகும். இவ்வளோ பெருசு இருக்கும், லைட்டாக எடுத்து போட்டுட்டோனாலே நமக்கு போதும், ரொம்ப நாள் வரும். ஸோ க்ரைலான். ஃபவுண்டேஷன் இஸ் லைக் பனானா லூஸ் பவுடர் இருக்கும்ல, அது போட்டுக்கலாம். அப்புறம் மெபிலின் பவுடரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் மோஸ்ட்லி ஐ கோ வித் மெபிலின், க்ரைலான், அவ்வளோதான்டா. இந்த கன்சீலரு, கரெக்டர் இதெல்லாம். கன்சீலர் வந்து அந்த க்ரைலானில் ஷேடு இருக்கும். 2 ஷேடு வச்சிருப்பேடா. ஒன்று வந்து என்னோட ஸ்கின்னுக்கான ஷேடு, இன்னொன்று வந்து அந்த கன்சீலர் ஷேடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த 2 ஸ்டிக் வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கை கன்சீலராகவும் இன்னொரு ஸ்டிக்கை வந்து ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணி. இது நல்ல ட்ரிக்கா இருக்குல்ல, கொஞ்சம் ஷேட் ஜாஸ்தி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணீங்க, உங்களை பற்றி, உங்கள் ஜேர்னி அண்ட் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆல்சோ. டோட்டல் இன்டர்வியூமே ஒரு கேர்ள் டு கேர்ள் டாக் மாதிரி ஜாலியாக போச்சு, அழகாக இருந்துச்சு. விஷஸ் ஃபார் யுவர் ஹைட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ நிக்கி. ரீசெண்ட் வீடியோ நாங்கள் பார்த்தோம், நீங்கள் ஒன்று ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்க. அதே வீடியோ எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ண முடியுமா? ஓய் என்ன காரியம், மிஸ் யூ, லவ் யூ. அதில் வர கமெண்ட் செக்ஷனில் வந்து மாதம்பட்டி அவரே வந்து என்கிட்ட வந்து 2 weeks கிளாஸ் வாடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேம்மா நீ மாதம்பட்டியை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி? சரி, அவரே சொல்லியிருந்தாருல 2 weeks என்கிட்ட கிளாஸ் உனக்கு ஒழுங்கா ரொமான்ஸ் வரலன்னு சொல்லிட்டு. போறீங்களா கிளாஸ்? நல்லவனா நல்லவன்னு சொல்லிருங்க, கெட்டவனா கெட்டவன்னு சொல்லுங்க. அதுதான் கேர்ள்ஸ் சைடும். நான் இப்படிதான் சொல்லிட்டு, பட் ஒரு ஹோப் கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஏமாத்துறதோ. அந்த வீடியோல எல்லாம் நீங்க செல்லமா வேற கூப்பிட்டுருந்தீங்களா? உங்க வைஃபையும் நீங்க இப்படிதான் செல்லமா எல்லாம் கூப்பிட்டு இருப்பீங்களா? இல்ல, எங்க செல்லம்மான்னு கூப்பிட மாட்டேன். அவங்க பேர் செல்லம்மா இல்லையா? செல்லமா இந்த பொண்டாட்டி அந்த மாதிரி கூப்பிடுறது. செல்லம்மாவை நான் ஏன் பொண்டாட்டின்னு கூப்பிடுறேன்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.